பேரூராட்சி மாதாந்திர கூட்டத்தில் செயல் அலுவலரை தாக்கிய சம்பவத்தில் கவுன்சிலர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் எடைக்கழிநாடு பேரூராட்சியில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இதில் 21 வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு வருகை தந்த பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கணபதி தனக்கு தெரியாமல் பணிக்கான டெண்டர் விடப்படுவதாக குற்றம் சாட்டியதோடு தனக்கு தெரியாமல் டெண்டர் எதுவும் விடக்கூடாது என காட்டமாக பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் கணபதி உத்தரவின்படி செயல் அலுவலர் மகேந்திரன் கூட்டத்திற்கு வந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திடாதவர்கள் வெளியே சென்றுவிடலாம் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 7வது வார்டு கவுன்சிலர் கணபதி செயல் அலுவலர் மகேஸ்வரனை கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் சூனாம்பேடு போலீசார் அரசு பணி செய்ய விடாமல் தடுப்பது மற்றும் கொலை முயற்சி உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தாக்குதலில் ஈடுபட்ட கவுன்சிலர் கணபதியை கைது செய்தனர். கரூர் அருகே காவிரி ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற இளைஞர் மாயமானதைத் தொடர்ந்து சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்புத் துறையினர் இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் புலியூரை அடுத்த உள் வீரராக்கியம் கிராமத்தைச் சார்ந்தவர் ராகவன். இவர் முருகானந்தம் மற்றும் தீபக் ஆகிய தனது நண்பர்களுடன் காவிரி ஆற்றில் குளிப்பதற்காக மாயனூர் தடுப்பணை பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது ராகவன் நீரில் மாயமாகியுள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து கரூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நீரில் மூழ்கி மாயமான இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 15 மணி நேரத்திற்கு மேலாக இளைஞரை தேடும் பணி தீவிரமடைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அரிமளம் அருகே அமைந்துள்ள நெடுங்குடி கைலாசநாதர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி மகா ருத்ரயாகம் கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான தென் கைலாயம் என அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற நெடுங்குடி பிரசன்ன நாயகி சமேத கைலாசநாதர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் நடப்பு ஆண்டுக்கான மகா ருத்ரயாகம் மங்கள இசை மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் விமர்சையாக நடைபெற்றது. இந்த யாகத்தில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நேற்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு, மக்களின் அனைத்து வரிகள் ஆகியவற்றை உயர்த்திய தமிழக அரசை கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாவட்ட அவைத்தலைவர் பாண்டுரங்கன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் கழக அவைத்தலைவர் கோபால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார். தொடர்ந்து அனைத்து சம்பவங்களுக்கும் பொறுப்பேற்று ஆளும் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்கள் இட்டனர். காங்கேயத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் அவதியடைந்து வரும் நிலையில் குடிநீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி செல்வது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் தற்போது குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் ₹900 முதல் ₹1500 வரை காசுகள் கொடுத்து பொதுமக்கள் டிராக்டர் தண்ணீர் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளான காங்கேயம் பாளையக்கோட்டை சாலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதை 10 நாட்களுக்கு மேலாக ஒரு நபர் மட்டும் பணியில் ஈடுபட்டு சரி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று திருப்பூர் சாலையில் சென்னியப்பா தியேட்டர் பேருந்து நிறுத்தத்தில் ஏர் வால்வு பழுதாகி பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் செல்கிறது. இந்த நிலையில் குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்து குடிநீர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டி கோரிக்கை எழுந்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.